ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து அதோட பேசிக்ஸே தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து அது ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் பார்ப்போம். ஃபோட்டோஷாப் பற்றி பேசிக் டுட்டோரியல் வீடியோ. ஒரே வீடியோவில் இதை நம்ம பண்ண முடியாது, 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ வந்து அதில் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 பார்ட் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பேசிக் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு டூல்ஸ். மேலே வந்து உங்களுக்கு மெனு பார், அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு டூலையும் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ், இந்த கிரேடியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. இந்த கலர்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து பிக் பண்ணுற கலர் வந்து நீங்கள் எங்கேயும் பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த கலர் டேப். தென் வந்து கீழே போனீங்க அப்படின்னா லேயர்ஸ், சேனல்ஸ் அண்ட் பாத்ஸ். லேயர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கோட லேயர்ஸும் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு லேயராக இந்த சைடில் வந்து விழுகும். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, இப்போ ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கான உங்களுக்கு சைஸ் நார்மலாக வந்து ஒரு குளோபல் சைஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கஸ்டம் சைஸ் வேணும் அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் வித்து ஹைட்டு கொடுத்து ரெசல்யூஷன் மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டுக்கு சம்மந்தமான லெட்டர் ஹெட்டு, A4, A3 சைஸு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். விஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சைஸும் உங்களுக்கு காமிக்கும். A4, A5 இந்த மாதிரி பிரிண்டிங் சம்மந்தமான எல்லாமே இதில் காமிக்கும். தென் வந்து ஆர்ட் இல்லுஸ்ட்ரேஷன், நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ட் போர்ட் மாதிரி க்ரியேட் ஆகி வந்திருக்கும். நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கும் பேக்ரவுண்ட் அப்படின்னு. இது லாக்கில் இருக்கும். எதுக்காக அப்படி லாக்கில் இருக்கும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை அப்படி நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லாக்கை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு லேயராக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு லேயர். ஓகேங்களா? இதில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே PNG ஃபார்மேட்டில் உங்களுக்கு வெளியே வரும். அந்த ஃபைல் ஃபார்மேட் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். இப்போ டூல் எல்லாமே அந்த கீழே கார்னரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டூல். அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லேயரை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் டூல் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ட்கட் கீ வந்து V ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த மூவ் டூலுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு. தென் வந்து நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்ஸ். இது ஃபுல்லாமே இப்போ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் இதை கட் பண்ண போகிறீங்க இந்த இடத்த அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் கட் ஆயிரும். ஸோ வந்து இது செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் எடுத்து விடுறதுக்கு Ctrl D ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து அந்த டூல்ஸ் மட்டும் பற்றி பார்ப்போம் நம்ம. இப்போ ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் பற்றி செலக்ட் பண்ணுறது இருக்கும். தென் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு நிறையா செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் எதுக்கு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தான். சேம் அது வந்து ஒரு டிஃபால்ட் சைஸில் செலக்ட் ஆகும். இது நீங்கள் கஸ்டம் சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லாசோ டூல் எடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே செலக்ட் பண்ணணும். அதாவது வந்து மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி, இப்போ பென் வச்சு நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாலிகன் டூல் நீங்கள் வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நேராக இழுத்துட்டு போய்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டே ட்ராக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல எந்த இடத்துல மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. தென் வந்து இந்த மேக்னெட்டிக் டூல் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இப்போ மேக்னெட்டிக் டூல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணி
அதுவே வந்து நீங்கள் அதாவது ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி மவுஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த எட்ஜஸில் அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பாயிண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி அதுவே செலெக்ஷன் பண்ணிகிட்டே வந்துடும். நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ட்ராக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அதோட எட்ஜஸை வச்சு கால்குலேட் பண்ணி அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்டை. அதுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் டூல் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து இப்போ இந்த டூல்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அப்டேட்டில் நிறையா வந்து ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு கஸ்டம் சைஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும், அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமைஸாக நான் எனக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அப்படியே மூணாவது டூல் என்ன, கீழே அப்படி வந்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு ரஃப்பான ஒரு செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பே அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எட்ஜஸை டிடெக்ட் பண்ணி இது வந்து ஒரு ஷேப்பை வந்து கொண்டு வரும். இப்போ எனக்கு இந்த இது மட்டும் வேணும், இப்போ பல்ப் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பல்போட எட்ஜஸை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு சும்மா ரஃபாக ஒரு செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதோட எட்ஜஸை டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கொண்டு வந்துடும். அது மேக்ஸிமம் வந்து ஒரு சில இமேஜஸுக்கு செட் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் இந்த இடத்துல அந்த ஒயிட்லாம் வந்து செலக்ட் ஆகலை. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் மேனுவல் டூல் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து குவிக் செலெக்ஷன் டூல், இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிரும். ஸோ தென் வந்து மேஜிக் வாண்ட் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு பர்டிகுலர் கலர் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளைன் கலராக இருக்குது அப்படின்னா இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எல்லோவில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்லோ மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு கச்சமசான் இருக்கும். அதனால் வந்து ஒரு பர்டிகுலர் கலர், ஒரு பிளைன் கலர் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டை வந்து நான் டிடெக்ட் பண்ணி இது பண்ணணும், டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இது க்ராப் டூல், உங்களுக்கு எல்லாம் தெரியும். க்ராப் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து கீழே போனீங்க அப்படின்னா ஃப்ரேம் டூல். இது வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த இடத்த வந்து ஒரு ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்குள்ளே, அதாவது இந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு, இப்போ எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே எனக்கு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கலர் பிக்கர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக் பண்ணுறதுக்கு கலர் பிக்கர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் இருக்க எல்லாமே வந்து ஹீலிங் பண்ணுறதுக்காக இது ஸ்பாட் ஹீலிங் டூல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஒயிட்டை மறைக்கணும் அப்படின்னா, ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஷேடை நீங்கள் வந்து மறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மட்டும் நான் கட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஹீலிங் டூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்ச் டூல் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி உங்களுக்கு அது பேட்ச் ஆயிரும். இந்த ஹீலிங் டூல்ஸ்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த ஹீலிங் டூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பென்சில் டூல், கலர் ரிப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே ப்ரஷிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். தென் வந்து க்ளோன் டூல், இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் க்ளோன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் க்ளோன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது ஒரு டூப்ளிகேட் உங்களுக்கு க்ளோன் ஆகி விழுகும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த ஷேட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த க்ளோன் வந்திருக்கு. இப்போ எனக்கு இந்த ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா சும்மா நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு க்ளோன் வந்து உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இது வந்து க்ளோன் டூல். அதுக்குள்ளேயே வந்து பேட்டர்ன் க்ளோன் இருக்கும். நீங்கள் பேட்டர்ன் வச்சு இதை க்ளோன் பண்ணி எடுக்கிறனா எடுக்கலாம். தென் வந்து ஓகே, ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து மற்ற டூல்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம இப்போ ஸ்கின் ரீடச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பிளெண்டிங் மோடை வந்து ஸ்க்ரீனில் போட்டுட்டு நீங்கள் ரீடச் பண்ணுறப்ப இப்போ பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பிரைட்னஸ் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த டூல். மேக்ஸிமம் நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் வந்து இது ப்ரஷ் மாதிரி தான், நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இது வந்து ஃபேஸ் ரீடச்சிங்க்கு நீங்கள் ஃபேஸோட பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு எரரும் அடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எரேசர் டூல். நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நார்மலாக. ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா எரேசர் டூல் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து பெயிண்ட் பக்கெட் டூல். இது வந்து கலர் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப. இப்போ பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து பெயிண்ட் வந்து ஃபில் ஆயிரும். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இந்த பக்கெட் டூல். தென் வந்து இந்த இது வந்து இமேஜ் வந்து ஜேபிஜி இமேஜ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மேஜிக் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லேயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரில் தான் இந்த இமேஜ் இருக்குது. ஸோ வந்து இந்த லேயரில் வச்சு நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஓகேங்களா, தென் வந்து இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிரேடியன்ட் டூல் இருக்கும். கிரேடியன்ட் கலர் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு வந்து டூல்ஸும் அதோட யூசேஜ் மட்டும் பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வந்து கிரேடியன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே அப்படி வந்தீங்கன்னா இதுக்குள்ளே பிளர் இருக்கும், ஷார்பன் இருக்கும், ஸ்மெட்ஜ் இருக்கும். பிளர் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து கொஞ்சம் மங்கலாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளர் டூ யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து கொஞ்சம் பிளர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. இல்லைங்களா, இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பிளர்ராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த இடத்த நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எனக்கு பிளராக தெரியணும் அப்படின்னா அது ஒரு லேயராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் போயிட்டு நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த டூல் எடுத்து நீங்கள் பிளர் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்பன், இந்த இமேஜ் ஷார்பன் பண்ணுறதுக்கும் இப்போ பிளர் பண்ணதை நான் எடுத்து விட்டேன். இது இப்போ உங்களுக்கு ஷார்பன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஷார்பன் டூல். ஸ்மெட்ச் டூல் எதுக்கு அப்படின்னா சம்திங் நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணலாம். இமேஜ்லேருந்து இன்னொரு இதுக்கு இழுத்து விடுறதுக்கு நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கு ஸ்மெட்ச் டூல் எடுத்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இதுக்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் டூல் போனீங்க அப்படின்னா டாடல், பர்ன், அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் டூல் இருக்கும். இந்த 3 டூல் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்கள் இமேஜுக்கு பிரைட்னஸ் கொடுக்குறதுக்கு. நார்மலாக அந்த மேலே பார்த்தோம்ல அது ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் பண்ணணும், அது வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மூஞ்சிக்கு பவுட்ரு அடிக்கிறதுக்கு. மூஞ்சிக்கு பவுட்ரு அடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தாராளமாக. தென் வந்து அந்த பவுட்ரு ஓவர் ஆகிடுச்சுன்னா துடைக்கணும்ல, அதுக்கு வந்து நீங்கள் இந்த பர்ன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ன் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து நீங்கள் பவுடர் அடிச்சிட்டிங்க மூஞ்சிக்கு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் அதை வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இல்லை அன்டூ பண்ணுறனா பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்போசர்லாம் குறைச்சி நீங்கள் அந்த அளவு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பவுடரை குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் டூல். ஸ்பாஞ்ச் டூல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்டுக்காக. இப்போ இந்த எல்லோ இருக்குது, எனக்கு இந்த வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலர் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வரும், உங்களுக்கு டார்க்னஸ் கொடுக்கும் அந்த ஸ்பாஞ்ச் டூல். அதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் டூல். தென் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல் வந்து பென் டூல். கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஷாப்பு இல்லை இல்லஸ்ட்ரேட்டரோ ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பென் டூல் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இதான் உண்மையிலேயே வந்து பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேப்பை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ வந்து பென் டூல் இது தென் வந்து அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பென்னை யூஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா அந்த பென் நீங்கள் செலக்ட் பண்ணதை வந்து கர்வ் பண்ணுறதுக்கு, தென் வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, தென் டெலீட் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாமே இந்த பென் டூல்குள்ளே இருக்கும். தென் வந்து டெக்ஸ்ட்டு, நீங்கள் நார்மலாக வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் கம்மி பண்ணுறது இதெல்லாமே மேலே இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைலு, தென் வந்து போல்டு, ரெகுலர் அந்த ஆப்ஷன்ஸு, தென் ஃபாண்ட்டோட சைஸ், தென் அதோட கலர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே மேலே இருக்கும். தென் இது வந்து பேட்ச் செலக்ட், இதுவும் செலெக்ஷன் டூல் தான். இது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. தென் இது வந்து ஷேப்ஸ், உங்களுக்கு வந்து ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப் வேணுமா இல்லை ரவுண்டட் ரெக்டாங்கிள் வேணுமா. இது வந்து எட்ஜஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்வியாக கொடுக்குறதுக்கு இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த சைடில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேர்வுக்கு எவ்வளோ சைஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டட் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கீழே அப்படின்னா எலிப்ஸு, அப்புறம் பாலிகன், லைன் டூல், கஸ்டம் ஷேப்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இது வந்து ரொட்டேஷன் வியூ. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரீடச்சனிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் ரொட்டேட் ஆகாது, அதோட வியூ மட்டும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ ஃபேஸ் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஸ்மெச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கண்ணுக்கிட்ட ஸ்மெச் பண்ணுறீங்க, அதை வந்து இமேஜ் நான் வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்மெச் பண்ண முடியாது, இல்லை லேப்டாப்பை திருப்ப முடியாது. உங்களுக்கு ஈஸியாக வேணும், நேராக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துல ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் வந்து இது ஜூம் டூல், நான் ஜூம் பண்ணுறதுக்கு. அதே இதை வந்து நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும், நார்மலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அவ்வளோதான். தென் வந்து இதில் வந்து மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா வேறு டூல் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல காமிக்கும். இப்போ இந்த டூல் பாரை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து தேவையில்லாத நிறையா டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டூல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு வந்து குவிக் செலெக்ஷன் டூல்லாம் இருக்குது. குவிக் செலெக்ஷன் இருக்குது, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் நிறையா அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே இருக்க அந்த மேக்னெட்டிக் டூல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டூல்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து விடுறது அப்படின்னா, எடிட்டுக்கு போனீங்க அப்படின்னா எடிட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல் பார் போய்க்கோங்க. டூல் பார் போனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டூல்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு காமிக்கும். நம்ம எல்லாத்தையுமே இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து எதுவுமே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே எடுத்து தூக்கி போட்டோம் இந்த சைடு அப்படின்னா அது போயிடும் உங்கள்கிட்ட. இதில் நீங்கள் தேவைப்படலை அப்படின்னா இதை தூக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரேம் டூல்லாம் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது, ஃப்ரேம் டூல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஆர்ட் போர்ட் நம்மளுக்கு தேவையில்லை. தென் வந்து இதில் இந்த மேக்னெட்டிக் லேசி அது தேவையில்லை. பாத் டூல், பாத் செலெக்ஷன் இது நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த இடத்துல இருந்து போயிடும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்தெலாம் இருக்காது, பாத் செலெக்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது. இது வந்து ஃபுல்லாமே எக்ஸ்ட்ராஸில் போயிடும். ஸோ அதனால் அதுக்கு பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் டூல் பாரையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர், நீங்கள் பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலர், இது முன்னாடி இருக்குது ஃபோர்க்ரவுண்ட் கலர், பின்னாடி வந்து பேக்ரவுண்டு. இது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஸ்விட்ச் ஆகிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான டூல்ஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆப்ஷன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே பார்ப்போம். மறக்காம வந்து சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து இந்த ஃபோட்டோஷாப்பை பேசிக்காக தெரிஞ்சவங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.